ஹாய் ஃபுட்டீஸ், வெல்கம் பேக் டு குக்கி டூ கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கி டூ கிச்சனில் கிறிஸ்பியான மெதுவடை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் இங்கே முழு உளுந்து ஒரு 200 கிராம் எடுத்து தண்ணியில் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இந்த உளுந்து வெள்ளையாகிற வரைக்கும் நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கணும். உளுந்தை நல்லா வடிகட்டிட்டு நம்ம இப்போது கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டரில் நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்கள் வடை நல்லா ஃப்ளஃபியாக வரும். மிக்சரில் அரைக்கும் போது அந்த ஃப்ளஃபினஸ் இருக்காது. பாருங்கள், நம்ம உளுந்து மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த வடை மாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகு, அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி வாசனை வடைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், இந்த கருவேப்பிலை இலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் கடைசியாக சேர்க்குறேன், ஏன்னா அது தண்ணி விடும். அதனால் நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் கொத்தமல்லி தழையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு இதை நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது உள்ளே இருக்க காற்றெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ உங்களோட வடை நல்லா ஃப்ளஃபியாக வரும். இந்த வடை மாவை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வடை சுட்டு எடுத்துடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சிங்கனாக்கா அது ரொம்ப எண்ணெய் குடிக்கும், மொரணும் வராது. உங்கள் மெதுவடை சப்பையாக இருக்கும், உப்பியும் வராது. வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வடையாக பொரிக்கலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப குறைவாக எண்ணெய் ஊற்றி பொரிக்கக்கூடாது. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வடை பொரிக்க ஆரம்பிக்கலாம். உங்கள் கையை ஈரமாக்கிக்கிட்டு வடை செய்யுங்க. அப்போ உங்கள் கையில் வடை மாவு ஒட்டாமல் வரும். இப்போ வடையை திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ இந்த வடைகளை பாதி வெந்ததும் வெளியே எடுத்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகும்போது திருப்பியும் அதை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள மாவு சாஃப்டாகவும் வரும். கிறிஸ்பி வடை செய்யறதுக்கு இது ஒரு முக்கியமான டிப்ஸ். கடைசியாக கொஞ்சம் கறிப்பிள்ளையை வறுத்து அந்த வடை மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம வடை இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான மொறு மெதுவடை சுட ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பார் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் குக்கி டூ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய். சமைப்போம், ருசிப்போம்.